டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் எடை குறையணும், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நமக்கு குறையறதுக்கு என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்தலாம், ரொம்ப எளிமையான வழிமுறைகள் என்னன்றதை பார்க்கலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். தைராய்டு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இன்றைய காலகட்டத்துல நிறைய ஒரு உடல் நல பாதிப்புக்கு காரணமாக இருக்கு. ஸோ அதிகமான உடல் எடை, உடல் எடை அதிகரிப்புக்கு நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனை காரணமா இருக்கு. அதே மாதிரி உணவு முறை சரியாக நமக்கு இல்லைன்னாலும், சரியான நேரத்தில் உணவு எடுக்கல, சரியான அளவுக்கு உணவு எடுக்கல, ஒரு ஹெல்த்தி டயட், ஹெல்த்தி ஃபுட் நமக்கு இல்லைன்னும் போது கண்டிப்பாக உடல் பருமன் நமக்கு அதிகமாகுது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நிறைய இருந்தாலோ, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆர் ட்ரக்ஸ் நம்ம எடுக்கிறோம். முக்கியமா பெண்கள் ஓசிபி பில்ஸ் நிறைய எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் எடை அதிகமாகுது. ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கேன், அப்போ அதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் நான் வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ டோசேஜ் நான் எடுத்துக்கிட்டேன், அதனோட சைடு எஃபெக்ட்ஸாவோ, இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் நம்ம வந்து சாப்பிட்றோம், கொழுப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறோம், அவுட் சைட் ஃபுட்ஸே தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், இரவு நேரத்தில் நேரம் கடந்து உணவு எடுப்பது, இது எல்லாமே வெயிட் கெயின்க்கு ஒரு காரணமாக இருக்கு. இதை தாண்டி பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் ஒரு சிலருக்கு உடல் எடை அதிகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். சர்க்கரைனாவே உடல் எடை வந்து குறைஞ்சுதான் போகுமா அப்படின்னு கிடையாது. ஒரு சிலருக்கு இதற்கு மாறாக உடல் பருமன் அதிகமாகிறதுக்கும் ஒரு ரீசனா சுகர் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி காரணங்களால உடல் பருமன் அதிகமாகும் போது என்னென்ன உணவுகளில் நம்ம கவனம் செலுத்தலாம், இதற்கான ஏதாவது சித்த மருந்துகள் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, நம்ம அன்றாடம் வாழ்க்கையில எந்த மாதிரியான உடற்பயிற்சி முறைகளோ இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோ நம்ம என்னங்க செய்யறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ காலையில எந்திரிச்சுல இருந்து இரவு நம்ம தூங்க வர வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் உடல் உழைப்பு இருக்கு, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதுல எந்த அளவுக்கு கலோரிஸ் வந்து நமக்கு பேர்ன் ஆகுது, கலோரிஸ் வந்து நமக்கு குறையுது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கும்போது பெண்களுக்கு முக்கியமாக முதுகு பகுதியிலிருந்து கீழ் இடுப்பு தொடை பகுதி வரைக்கும் பின்பகுதியில் அதிகமான மடிப்புகளும் தசைகளும் சேர்ந்த மாதிரி வெயிட் ஆயிடும். ஸோ இது பேசிக்கா ஏதாவது ஒரு ட்ரெஸ் நம்ம வந்து வியர் பண்ணும்போது நமக்கு அதிகமான பாதிப்பை வந்து உண்டாக்குது. பாக்குறதுக்கு ஐயோ இப்படிலாம் நம்ம இல்லையே, இவ்வளோ வெயிட் போட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி உடல் எடையை குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுடைய உடற்பயிற்சி. ஸோ காலையிலே கொஞ்ச நேரம் நம்ம வந்து வாக்கிங் போறதோ இல்லை சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணும்போதோ கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடையானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்ந்து சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா ஆயிலி டயட் எடுக்கிறது, இரவு நேரத்துல லேட்டா சாப்பிட்றது, அசைவ உணவுகள் நிறைய, அதுவும் எண்ணெயில வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுது, அதிகமான மசாலாக்கள் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போதும் என்ன ஆகும்னா உடல் பருமன் அதிகமாகும். கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்கு நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும். குறைந்தது 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல நம்ம பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிச்சு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வர முடியும். ஸோ இப்ப இந்த உடல் எடையை குறைப்பதற்கு வேறு என்ன செய்யலாம்? பொதுவாகவே லைட்டா நமக்கு வந்து காரமா இருக்கக்கூடிய மூலிகைகள் கொழுப்பை கரைத்து வெளியேற்றும். அதுல மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா திப்பிலி. ஸோ மறக்காம இந்த திப்பிலியை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகரித்து இருக்கக்கூடிய உடல் எடை குறையும். உடல் எடை அதிகரிப்புக்கு காரணமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த தைராய்டை குணப்படுத்தவும் நமக்கு இந்த திப்பிலி பயன்படுது. திப்பிலி கற்பம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள். திப்பிலியை வந்து வெயில்ல ஒரு நாள் நல்லா உலர்த்தி எடுத்துட்டு இந்த மூலிகையை லேசா வறுத்து நம்ம நல்ல ஃபைன் பவுடரா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனோடு சேர்த்து சாப்பிடணும். தினம்தோறும் காலையில தேனோடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கும்போது நம்ம உடல்ல தேவையற்று இருக்கக்கூடிய
கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சு உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது வந்து பொதுவாகவே திப்பிலி கற்பம் நம்ம உடல்ல கொழுப்பை குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, தோல் அதாவது சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அதுவுமே இந்த திப்பிலி கற்பம் நமக்கு சரி செய்யுது. இதுல பேசிக்கா என்ன பண்ணலாம்னா, தினம்தோறும் இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ணும்போது அதனுடைய மாற்றங்கள் நமக்கு ரொம்ப பெருசாகவே தெரியும். என்னன்னா கொடம்புளி, கார்சினியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொடம்புளிய உடல் எடை குறைப்பதற்கு நமக்கு பயன்படுது. ஸோ இந்த கொடம்புளியில முக்கியமாக நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, HCA இருக்கிறதுனால ஸோ இதுல வந்து ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் நம்ம உடல்ல என்ன பண்ணுதுன்னா, எக்ஸஸா இருக்கக்கூடிய அதிகமான தசைகளையும் சரி கொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றக்கூடியது. ஸோ இந்த கொடம்புளி எப்படி பயன்படுத்தலாம்னா, சின்னதா ஒரு பீஸ் அளவுக்கு அதை எடுத்துட்டு இரவு தண்ணீர்ல ஊற வச்சிடணும். காலையில இந்த தண்ணியை நல்லா பாயில் பண்ணணும். பாதி அளவு குறைந்து வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 100 ஒரு 120 ml அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். எப்படின்னா காலை நேரத்துல. ஸோ இந்த குடம்புளி ஊற வைத்த தண்ணீரை நல்லா பாயில் பண்ண போறோம், ஃபில்டர் பண்ணிட்டு இந்த தண்ணியை குடிக்க போறோம். ஸோ தினந்தோறும் உணவுக்கு முன் நம்ம இந்த தண்ணீரை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது குடல் பகுதிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி உடல் எடை நமக்கு மிக வேகமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த குடம்புளி கஷாயத்தை தினந்தோறும் ஒரு 100 ml அளவுக்கு குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இதனால பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். ஸோ நான் வெயிட் எவ்வளோ இருக்கேன், ஸோ இவ்வளோ அதிகமாயிடுச்சா குறைஞ்சிடுச்சா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போதே நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது நம்ம பார்க்க முடியும். இதுலயுமே வந்து பார்த்தோம்னா முக்கியமாக சீந்தில் பிரண்டை சேர்ந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது கட்டாயம் நமக்கு உடல் எடை குறைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீந்தில் வந்து பார்த்தோம்னா சீந்தில் சூரணம், சீந்தில் கஷாயம், லேகியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதுல முக்கியமாக இந்த சீந்தில் உடல் எடையை குறைப்பதற்கு பயன்படுத்தணும்னா அதுக்கு அந்த பொடி தான் பயன்படுத்தணும். ஸோ சீந்தில் பொடியை வந்து எடுத்து இதை வெந்நீர்ல கலந்து குடிக்கும் போது தினம்தோறும் எந்த டைம்ல இது குடிக்கலாம் அப்படின்னா, காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்ததற்கு பிறகு நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடை குறையறதுக்கு இயற்கையான முறையில என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.